சமூக ஆர்வலர், விருதுநகர் மாவட்டம் வெள்ளூர் ஊராட்சி கிராமத்தில் இன்றைய தினம் மனிதவள மேம்பாட்டுத்துறை மூலமாக கிடைக்கப்பட்ட புகார் மனு அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவல் உரிமை சட்ட கலாய்வுக்கு வெள்ளூர் ஊராட்சி கிராமத்தில் ஆய்வு செஞ்சோம். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்குரிய ஜனவரி 2025 டிசம்பர் 2025 வரையான வரவு செலவு விவரங்களை கலாய்வு செஞ்சதில் பல்வேறு முறைகேடுகள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்க முறைகேடுகள் மீது இங்கே ஒரு சில தகவல் மட்டும் பதிவு போகலாம் ஒன்றும் விஷயம் திரும்ப இன்றைய தினம் இந்த கலாய்வு ஏறத்தாழ 4 மணி நேரம் கலாய்வானது நடைபெற்றது. இந்த கலாய்வில் நாங்கள் 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் கட்டணமாக தகவல் உரிமை சட்டத்தில் தகவல் ஆணையம் குறிப்பிட்டது 5 ரூபாய். ஆனால் நம்ம அந்த கலாய்வின் முடிவில் கேட்கும் பொழுது 1 மணி நேரத்துக்கு அதாவது 1/4 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும்னு வசூலித்தாங்க. அங்கேயே முதற்கட்டமாக நாங்கள் மிகப்பெரிய ஊழலை பார்த்தோம். ஏன்னா இந்த தகவல் உரிமை சட்டம் 2வது சுதந்திரம் நாங்கள் கொண்டாடுற வேலையில் அந்த இதில் கலாய்வு பண்ணுறதுக்கே ஆக்சுவலாக நாங்கள் கம்ப்ளைண்ட் மூலமாக வந்ததுனால இது மேல்முறையீடு ஆல்ரெடி போயிருக்கிறதுனால இலவசமாக கொடுத்துருக்க வேண்டிய தகவலையே நாங்கள் இங்கே காசு கட்டி தான் ஆய்வு பண்ணோம். அந்த இது கூட முறைகேடுகளாக கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக அந்த கட்டணம் வசூலித்ததையும் கண்டிச்சோம். ஆனாலும் அவங்க பிடிஓ சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வாங்க தான் செய்யணும் அப்படின்றதையும் அங்கே பதிவு செஞ்சுருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் ஆவணங்களை ஆய்வு செய்யும் பொழுது ஒரே நபருக்கு இந்த ஒப்பந்த இதெல்லாம் ஒதுக்கப்படுறதும் குறிப்பாக செல்வம் அப்படின்ற கான்ட்ராக்டர் தொடர்ச்சியாக அவர் தான் கான்ட்ராக்ட் எடுக்கிறதையும் 100% இந்த ஊராட்சியில் கான்ட்ராக்ட் அவரோட இதுக்கு போகிறதையும் எந்தவித விளம்பரங்களும் வெளியிடாமல் இவர் கையில் செல்வம் எலக்ட்ரிக்கல்ஸ்ன்றதும் ஸ்ரீ கல்கி எலக்ட்ரிக்கல்ஸ்ன்ற ஒரு கம்பெனியும் காம்படிட்டிவ் கொட்டேஷனாக கொடுக்குறதையும் அந்த ஆவணங்கள் எல்லாமே அவங்களே மேனுவலாக எழுதியிருக்கிறது ஒரே ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுறதையும் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ச்சியாக ஊழல்கள் ஆவணங்களை வெரிஃபை பண்ணதில் எங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்திலேயுமே கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய்க்கு மேலே மோசடிகள் காணப்படுது. இதில் குறிப்பாக ஜல்சக்தி மிஷன் இந்த திட்டத்தில் தனிநபர் வீட்டு குடிநீர் இணைப்புகள் போடப்பட்டதில் ஒரு 98 குழாய்களுக்கு 4 லட்சம் ரூபாய் டெண்டர் வெளியிடப்பட்டதையும் அதுக்கு அடுத்ததாக 100 குழாய்களுக்கு 5 லட்சம் ரூபாய் டெண்டர் வெளியிடப்பட்டதையும் பார்க்க முடிஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொரு பணிகளுக்குமே குறிப்பாக ஒவ்வொரு திட்டப்பணிகளுக்குமே எந்தவித டெண்டர்கள் எதுவும் கோரப்படாமல் நேரடியாக ஒப்பந்ததாரர்கள் கோட் பண்ணதாக சொல்லி ஒரே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரியான கையொப்பமோட 3 காம்படிட்டிவ் கொட்டேஷன் வெளியிடுறதையும் அதாவது ஆவணப்படுத்தியிருக்கிறதையும் அந்த ஆவணங்கள் எந்தவித தணிக்கைக்கு உட்படுத்தப்படாமல் அவங்களே காம்படிட்டிவ் கொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபில் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி அரசு நிதியானது மக்களோட வரிப்பணமானது பல்வேறு முறைகேடுகள் இங்கே ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இன்னும் மேலும் நாங்கள் இதுவரை கேட்ட ஒரு 70 தகவல் உரிமை சட்ட மனுக்கள் மீது எந்தவித பதில் தராமல் இதுக்கு கூட நாங்கள் இந்த கலாய்வுக்கு கூட மனிதவள மேம்பாட்டுத்துறையோட உதவியோடு தான் இந்த ஆய்வுக்கு வந்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்திய குடிமகனாக இருக்க எல்லாருக்குமே இருக்க ரைட்ஸ் அவங்களோட ஒவ்வொரு ஊராட்சி அலுவலகமாகட்டும் அரசு அலுவலகமாகட்டும் டிரான்ஸ்பரன்சியாக செயல்படுறதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி வர வேண்டிய இந்த ஆய்வுகள் இந்த மாதிரி இருக்க ஆய்வுகள் எல்லாமே தொடர்ச்சியாக அரசு அலுவலராக தடுக்கப்படுன்றது தெரிவிக்கிறோம். இதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களோட இந்த கலாய்வுக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.